அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆடி பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதம் முதல் செவ்வாய் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதத்தின் பதிவுகளில் முதல் பதிவாக நான் கொடுத்தது ஆடி மாதம் முழுக்கவே அம்மன் மற்றும் குலதெய்வ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் சில கேள்விகள் நம்முடைய யூடியூப் வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க. துர்க்கை அம்மன் பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை தவிர்த்து அம்மன் துர்க்கை அம்மன் படம் எங்ககிட்ட இல்லை, இப்போ நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், வாங்க முடியாத அவசரத்துக்கு அப்படின்னா வேறு எந்த அம்மனை வைத்து வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்மன் பிடிக்கும். பொதுவாக துர்க்கை அம்மன் வைத்து வழிபடணும், இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்மன் பிடிக்கும் இல்லையா? அதனால் யாருக்கு எந்த அம்மன் பிடிக்கிறதோ அந்த அம்மனை வைத்து வழிபட வேண்டும். இப்போ முத்து மாரியம்மன், கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இல்லை லலிதா தேவி, பாலாம்பிகை தேவி, மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தேவி, இந்த மாதிரி நாம் எந்த அம்மனையும் வழிபட்டால் அது அனைத்துமே பராசக்தியின் ரூபம்தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபட்டுக்கோங்க. 30 நாளுமே அப்படி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த படத்தை ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது தவிர குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் குலதெய்வ வழிபாடு ஆடி மாதம் முழுக்கவே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடந்த வருடம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதம் முழுக்கவுமே அம்மனையும் குலதெய்வத்தையும் நாம் வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் செய்தாலும் பரவாயில்லை, இல்லைன்னா ஆடி மாதம் முழுக்கவுமே குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்கினோமே ஆனால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டிலையும் சில கேள்வி கேட்டிருக்கீங்க. எங்ககிட்ட மண்பானை கிடையாது, பித்தளை பானை இருக்குது, வெள்ளிப்பானை இருக்குது, செம்பு பானை இருக்குது. பானைன்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம்பு கூட வச்சுக்கலாம். செம்புன்னா லோட்டாம்பாங்க இல்லையா, அந்த செம்பு வச்சுக்கலாம். இல்லை சின்ன பானை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை வைத்துக்கொள்ளலாம். குட்டி தவளை மாதிரியும் கூட வைப்பாங்க, கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியும் வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த குலதெய்வ சொம்பு எதுவுமே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. குலதெய்வ சொம்புன்னு ஒன்று வாங்கியிருப்பீங்க, அதை வாங்கி அதை வைத்து கூட வழிபடலாம். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த பானையை வைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறவங்க அதில் இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை எடுத்து நீங்கள் பொங்கலாக சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை தினசரி சோறு சமைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வடித்து கூட சாப்பிட்லாம். அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே எடுத்து சமைத்து கொள்ளலாம். மறுநாள் வேறு அரிசி போட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. இது வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே சாப்பிடணும். சரி, அதில் போட்டிருக்கக்கூடிய காசுகளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன், இருந்தால் கூட அதை பார்க்கறதுக்கு பொறுமை இல்லாமல் கேட்டிருக்கீங்க. நானும் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒவ்வொரு வாரமுமே காசு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தினம் நாங்கள் பூஜை செய்யணும்னா தினமுமே காசு மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டுமே நீங்கள் மாற்றுங்க. தினம் பூஜை செய்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் மாற்றுங்க. அந்த காசுகளை எடுத்து மீண்டும் புதிய அரிசி போட வேண்டும், புதிய காசுகளை போட வேண்டும். அந்த எடுத்த காசு எல்லாம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டுதல்னு அப்படி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வேண்டுதலை எழுதி வச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயில் உண்டியலில் ஒன்றா போடணும். இல்லாட்டி அங்கே நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அந்த காசை அதற்கு பயன்படுத்தலாம். ஒரு சிலர் வேறு ஏதாவது கோயிலுக்கு செலவு இருந்துச்சுன்னா, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு செலவு இருந்துச்சுன்னா அதை நான் செய்கிறேன்னு வேண்டிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை பொறுத்தது தான் வேண்டுதல் எல்லாம். இப்போ ஐயனார் கோயில் இருந்ததுன்னு வைங்களேன், அங்கே மண் குதிரை கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. இந்த மாதிரி வேண்டுதல் என்பது உங்களுடைய விருப்பம். இதுதான் வேண்டி இப்படி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த சந்தேகங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆடி செவ்வாயை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆடி மாதம் முழுக்கவுமே அம்மனையும் குலதெய்வத்தையும் வணங்கினால் கூட ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு விதமான பூஜைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அதில் பலவிதமாக சொல்லப்பட்டால் கூட ஆடி முதல் செவ்வாய் அப்போ என்ன செய்யணுன்றதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடி மாதம் என்பது சக்தி நிறைந்த மாதமாக இருக்கின்றது. வருடங்களிலே 2 மாதம் அம்பாளுக்கு உரிய மாதம், சக்தி நிறைந்த மாதமாக சொல்லப்படும். மற்ற மாதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு, பெருமாளுக்கு அப்படின்னு.
2 மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதமும் மார்கழி மாதமும் அம்பாளுக்கு உரிய மாதம். அந்த 2 மாதங்களிலேயும் சக்தியினுடைய அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் அம்மனின் அருள் பெற்று வாழ வேண்டுமானால் நாம் அம்மனை வணங்க வேண்டும். நம்ம வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு விதமாக வணங்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை என்றால் ஒரு விதமாக வணங்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு விதமாக வணங்க வேண்டும். இப்போ ஆடி முதல் செவ்வாய் அன்று நாம் எல்லோரும் செய்ய வேண்டியது, குறிப்பாக பெண்கள் எல்லோருமே தலைக்கு நீராட வேண்டும். எப்படி நீராடணும்? அதான் நாங்கள் குளிக்கிறோமேங்க, செவ்வாய் வெள்ளி தலைக்கு நீராடுறோம், இது என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கிற நீரில் மஞ்சள் தூளை போட்டு தலைக்கும் ஊற்றிக்கணும். அந்த மஞ்சத்தூள் எல்லாம் தலையில் படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படலாம், ஒன்றும் ஆகாது. தலையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது போயிடும். சயின்டிஃபிக் ரீசன் அதையும் சொல்லிடுறேன். அதனால் நாம் தலைக்கு குளிக்க வேண்டும் கட்டாயம். அதுவும் அதிகாலை சீக்கிரம் எழுந்து முதல் செவ்வாய் அன்று தலைக்கு நீராட வேண்டும். இப்படி ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை மட்டுமே மஞ்சள் தண்ணியில் போட்டு தலைக்கு குளிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அனைத்து செவ்வாய்க்கிழமைகளும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் நாம் மஞ்சள் போட்டு தலைக்கு நீராட வேண்டும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தலைக்கு குளிக்க வேண்டும். இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் தேடி குளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகளிலே ஏன் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம், பெண்கள் மாதம்னு சொல்கிறோம். அந்த ஆடி மாதத்தில் சக்திகள் வானிலிருந்து, சயின்ஸ் பிரகாரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வானிலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும், நல்ல அதிர்வலைகளாக இருக்கும். 1. 2வது பார்த்திங்கன்னா, அம்மன் தன்னுடைய அருள் அலைகளை அதிகமாக வெளிப்படுத்துகின்றார். அதனால் இதுவும் சேருது. அதோடு மட்டுமில்லாமல் நாம் குளிக்கின்ற மஞ்சள் என்பது சாதாரண பொருள் கிடையாது. நம் ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியது, நம் கணவருடைய ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியது. இன்னொன்று, அது கிருமி நாசினி. மஞ்சளிலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வலைகள், இது எல்லாமே 3ம் ஒன்றாக சேர்ந்தால் நம் குடும்பம் மங்களகரமாக இருக்கும், நாம் ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுசாக வாழ்வோம். அதே போல கணவரும் தீர்க்காயுசாக இருப்பார். வெறும் மஞ்சள் பூசி குளிச்சா போதுமா, நம்ம கேட்டது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாம் வேண்டுகிறோம், அங்கே அம்பாளிடம் வேண்டுகோள் வைக்கிறோம். இதில் அம்பாளுடைய மகன் முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும். செவ்வாய் என்றால் முருகப்பெருமான், முருகப்பெருமான் என்றால் செவ்வாய்க்கிழமை. இன்னொன்று, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் நிலம். இந்த நிலத்துக்கு உரிய அதிதேவதை, அதாவது கடவுள் என்று பார்த்தால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு உரிய கிழமை எது சிறப்பு என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை. அப்போது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதீத பலன்கள் கிடைக்கும். ஆடி முதல் செவ்வாய் அன்று அம்பாளுடன் முருகப்பெருமானையும் வைத்து ஒரு சிகப்பு நிற நூல் எடுத்துக்கோங்க. இப்போ சிகப்பு நிற நூல்னா பாருங்கள், நான் இப்போ கட்டியிருக்கேன். அகண்ட தீபத்துக்கு நீங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க திரி, அந்த நூல் இருந்துச்சுன்னா அது கட்டிக்கோங்க. நான் இப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள், ஆடி மாதத்துக்காக. இது கட்டி பூஜை செய்தால் நமக்கு ரொம்ப நல்லது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிகப்பு நூலை எடுத்துக்கலாம். அப்படி சிகப்பு நூல் இல்லை, அகண்ட திரியில் வைக்கக்கூடிய திரி நூலும் இல்லை, வேறு என்ன செய்யலாம்? நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், இப்போ நீங்கள் அவசரத்தில் சொன்னால் நாங்கள் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. வெள்ளை நூலை எடுத்துக்கோங்க. அதை ஒற்றைப்படையில் எடுத்துக்கோங்க. 5 இழைகளாக, அதாவது 5 நூலாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 7 நூலாக எடுத்துக்கோங்க, இல்லை 9 நூல்களாக எடுத்துக்கோங்க. அதை குங்குமத்தில் நல்லா நனைச்சி காய விட்டுருங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கட்டி கொண்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கை கொண்டு நீங்கள் நூலை எடுத்து அதை குங்குமத்தால் நனைச்சி காய வச்சு அந்த நூல் மொத்தத்தையும் கொண்டு போய் அம்மானுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். வச்ச பின்னாடி அம்பாளுக்கு உரிய ஸ்லோகங்கள், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலாம், இந்த அபிராமி அந்தாதி படிக்கலாம், அம்மனுடைய காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் படிக்கலாம். இந்த அம்மனுடைய காயத்ரி மந்திரன்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் கட்டாயம் அம்மனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வஹ நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஆடிக்குன்னு முதல் பதிவாக போட்டதில் நான் சொல்லியிருக்கேன், ஓம் பூர் புவஸ்வஹ சொல்லலாம் அப்படின்னு. அதனால் அந்த ஆடி மாதம் முழுக்கமே அந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் ஓம் பூர் புவஸ்வஹ சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் அந்த அம்பாள் அவ்வளவு உச்சமாக மகிழ்ச்சியாக இருப்பார். இந்த மந்திரம் சொல்லும்போது இன்னும் கூடுதல் சக்தி நமக்கு கிடைக்கும்.
நல்லது நடக்கும் வாழ்க்கையில். அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தது, முருகப்பெருமானுடைய கந்தர் சஷ்டி கவசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா புத்தகம் வைத்து பார்த்து படிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதை வைத்து படிங்க. இல்லைன்னா போட்டு கேளுங்க. நீங்கள் போட்டு கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வரும். விட்டு போன வரிகள் கூட அது கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாய் விட்டு பாடலைன்னா கூட பரவாயில்ல, மனசில் பாடினா கூட நமக்கு நல்லது. ஏன்னா நாம் அதனுடன், அதாவது நமக்கு பாடல் தெரிஞ்சு பாடாமல் இருக்கக்கூடாது. பாடணுன்னா நம்முடைய உடம்பில் உள்ள சக்கரங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும், நம்முடைய உடலில் நாடி நரம்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்படும். இதுதான் மந்திரத்தினுடைய தன்மை. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் காதால் யார் பாட்டை கேட்டால் கூட நீங்களும் உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே சொல்லும் பொழுதே நம்ம எரியாமல் ஒவ்வொரு அக்ஷரங்களும் தொட்டு 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 அப்படியே வரும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். ரொம்ப சுலபமானது. இதை நீங்கள் எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இதை எண்ணிக்கை கொண்டு மந்திரம் சொல்லணுன்றது அவசியம் கிடையாது. இப்போது நான் பொதுவாகவே பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் பூஜை அறையில் ரொம்ப நேரம் உட்காந்து கும்பிடலைனாலும் பரவாயில்ல, ஒரு 21 முறை 11 முறை இல்லை 9 முறை மந்திரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டே மனதிற்குள்ளே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருங்க. அப்போ வேலை செய்யும்போது மந்திரத்தை எப்படி எண்ணிக்கிட்டு சொல்ல முடியும்? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இல்லை நாங்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் உட்காந்து இத்தனை முறை சொல்லணுங்க, எத்தனை முறை சொல்லணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 108 முறை சொல்லுங்கள். ரொம்ப சுலபமானது. சரி, நைவேத்தியமாக என்னங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைவேத்தியமாக எதை வேணா வையுங்க. நல்ல சுத்தமான சைவ உணவை தான் நாம் எப்போவுமே நைவேத்தியமாக வைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம பொங்கல் வைக்கலாம். இல்லை சோறு சமைச்ச பின்னாடி நான் சுலபமானது நான் எப்போவுமே செய்கிறது நான் சொல்கிறேங்க. பொங்கல் எல்லாம் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி இந்த விசேஷ நாள்களில் செய்கிறது. பாயாசம் முடிஞ்சால் பாயாசம் செய்கிறது, அது சுலபமானது. அன்னப்பாயாசம், அதாவது பச்சரிசி பாயாசம், இல்லை சேமியா பாயாசம், இல்லை இனிப்பு பொங்கல், இந்த மாதிரி செய்ய முடிஞ்சால் அது செய்கிறது இல்லையா? பழத்தை வைத்து சோறு, வடித்த சோறு இருக்கு இல்லையா, அந்த சோற்றில் கொஞ்சம் நெய் விட்டு நாட்டு சக்கரை விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிடுங்க. அது பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து வச்சு விட்டுருங்க. அப்புறம் வழக்கம் போல் தூப தீபங்கள் எல்லாம் காமிக்கணும். இவ்வளோ தாங்க. சரி, விரதம் மேற்கொள்ளணுமா அப்படின்ட்டிங்கன்னா ஸ்பெஷலாக வேண்டுதல் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆடி செவ்வாயில் முருகப்பெருமானையும் அம்மனையும் வேண்டிக்கிட்டு குழந்தை வரம் வேணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதாவது இந்த வேண்டுதல் தான் வைக்கணுன்றது கிடையாது. குறிப்பாக நான் சொல்கிறது, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபடலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறோம், அதுவும் மஞ்சள் பூசி குளிக்கிறோம். இன்னொன்று, அம்மன் எப்போவுமே தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள். அதனால் நாம் திருமணம் ஆகலை, தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா, இந்த திருமணம் ஆகாததற்கும் காரணம் என்னவாக இருக்கும்? ஒன்று ராகு கேது பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும். அது எல்லாமே ராகு கேதுவை அடக்கக்கூடிய தன்மை அம்பாளுக்கு தான் இருக்குது. அதனால் அம்மன் பூஜையும் நம்ம செய்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா முருகப்பெருமானும் இருக்கிறாரு, செவ்வாய்க்குரியவர், செவ்வாய் தோஷம் நீங்கும். அதனால் இந்த பூஜையை கட்டாயம் எல்லாரும் செய்யுங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே சொல்லக்கூடியது தான். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து நீங்கள் மத்தியானம் ஒரு 11 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும். ஒரு குறிப்பிட்ட சில காலத்தில் செய்யும் பொழுது நமக்கு அதிக சக்தி கிடைக்கும் என்கின்ற காரணத்தினால தான் சில நேரங்களை தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறது. ஒன்றா அதிகாலையில் செய்யுங்க, இல்லாட்டி மாலை பொழுது அந்த பிரதோஷத்துக்கு பிறகு, அந்த பிரதோஷ காலம் தினமும் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திற்கு 4:45 அப்புறம் 5 மணி 5:30 மணி அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் பூஜைகளை செய்தால் ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கிய செய்தி சொல்கிறேன். நம்ம வீட்டில் பொன் குழந்தை இருக்குது, சின்ன குழந்தையாக இருக்கா, அதாவது கன்னி பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னா அவளை அம்பாள் போல அலங்கரித்து அவளை அம்மனாகவே நாம் பாவிக்க வேண்டும். அம்மனே நம்ம வீட்டிற்கு வந்தது போல நினைக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு, இல்லைன்னா என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, நம்ம வீட்டில் பொன் குழந்தைங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், தாம்பூல பை ஒன்று கொடுக்கணும். அதுலேயே மஞ்சள், குங்குமம், வளையல், சீப்பு, பொட்டு, கண்ணாடி, அந்த மாதிரி சின்னதாக தாம்பூல பை ஒன்று இருக்குது. நம்ம viha.onlineலையும் இருக்கும். அந்த மாதிரி தாம்பூல பை ஏதாவது கிடச்சிதுன்னா பக்கத்தில் அதை வாங்கிட்டு ஒரே ஒரு பொன் குழந்தைக்காவது கொடுங்க. 1, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை வரிசையில் நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் கொடுத்தால் அம்பாளுக்கே கொடுத்தது மாதிரி.
அதற்கு பிறகு அம்மன் பாதத்தில் வைத்த நூலை எடுத்து அனைவருமே கட்டிக்கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் இடது கையிலும், ஆண்களாக இருந்தால் வலது கையிலும் கட்டிக்கொள்வது உத்தமம். அந்த கயிறு ஏன்னா அந்த பூஜை செய்த கயிறு அவ்வளவு விசேஷமானது, அம்மன் பாதத்தில் வைத்தது, அதனால் அதை கட்டிக்கோங்க. சரி, அந்த கட்டின கயிறை எப்பொழுது எடுக்க வேண்டும் அப்படின்னு தானாகவே வந்துருச்சுன்னா எடுத்து நீங்கள் நம்ம புனிதமாக சாமி பொருள் எல்லாம் இந்த பூவெல்லாம் போட்டுப்போம், காஞ்ச பூவெல்லாம் போட்டு வைப்போம் இல்லை, அதில் போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லையா ஓடுற தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதில் விட்டுருங்க, இல்லாட்டி மரத்துக்கு கீழே எங்கேயாவது போட்டு விட்டுருங்க நீங்கள். சரிங்க, தானாக வரலை அந்த நூல், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் முழுக்கவுமே இந்த நூல் இருக்கட்டும் நம்முடன், பூஜை செய்த நூல். அதற்கு பிறகு எடுத்துட்டு நான் சொன்னது போல் செஞ்சுருங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது viha.online பற்றி சொல்கிறேன். புதிதாக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவிலேயும் நான் viha.online பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் யாரும் தவறாக நினைக்காதீர்கள். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளுக்கு போயிட்டு தமிழில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அதில் நிறைய பொருள்கள் புதிதாக அப்லோட் தினமுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. தரமான பொருள்கள்னு நான் சொல்லுவேன். சரி, உங்களுடைய விஹா என்கின்ற பெயர் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லையாவது பார்த்தோன்னா அது உங்களுடையது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே போல் எங்கள் ஊர்லேயோ எங்கள் நாட்டிலையோ விஹா என்கின்ற பெயர் கொண்டு ஒரு கடை பார்த்தோங்க, இல்லை அவங்க சொல்கிறாங்க அனிதா மேடம் தான் இந்த பொருள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்கள் பொருள்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. அதுவும் தவறான செய்தி. என்னுடைய புகைப்படம் இல்லை என்னுடைய வீடியோ எல்லாம் காமிச்சு அவங்களோட தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க, தவறான செய்தி. அடுத்தது இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டே இருக்குது. கூகுள் மேப்ஸ்லேயும் போயிட்டு நீங்கள் விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே நேராக கடைக்கு கொண்டு வந்து அழகாக கைட் பண்ணி விட்டுரும். இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன், நான் எதை பற்றி உங்களுக்கு பேச வேண்டும் இல்லை நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான செய்திகளை நான் சொல்கிறேன், பதிவுகளாக தர்றேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.